பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா والذي قدر فهدى والذي أخرج المرعى. நபியே, மிக்க மேலுனாகிய உம்முடைய ரப்பின் திருப்பெயரை தஸ்பீஹ் செய்வீராக. அவன் எத்தகையவன் என்றால் படைப்புகளை அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வைப்படுத்தினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் அவற்றிற்கு வேண்டியவற்றை அவன் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றின் பால் வழிகாட்டினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் பிராணிகளுக்கு தீவனத்தை வெளியாக்கினான். سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. பிறகு அதனை உலர்ந்த கருத்தாரித்தலாயாக்கினான். நபியே, விரைவில் உமக்கு ஜிப்ராயில் மூலம் நாம் ஓதி காட்டுவோம். பிறகு அதனை நீர் மறக்க மாட்டீர், அல்லாஹ் நாடியதை தவிர. நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானவற்றையும் அறிவான். மேலும் எளிதான மார்க்கத்தை உமக்கு நாம் எளிதாக்கி வைப்போம். எனவே நல்லுபதேசம் பலனளிக்குமானால் நீர் நல்லுபதேசம் செய்வீராக. அல்லாஹ்வை அஞ்சுபவர் விரைவில் நல்லுபதேசம் பெறுவார். நற்பெயர் இல்லாதவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன் எத்தகையவன் என்றால் மிக பெரும் நெருப்பில் அவன் புகுவான். பின்னர் அதில் அவன் மரிக்கவும் மாட்டான், உயிர் வாழவும் மாட்டான். قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. பாவங்களை விட்டு தம்மை பரிசுத்தப்படுத்தியவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். தம் ரப்பின் திருப்பெயரை அவர் தியானம் செய்து பிறகு தொழுதார். எனினும் உலக வாழ்வையே நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் மறுமை வாழ்வுதான் சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும். நிச்சயமாக இது முந்தைய ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.